இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜி ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினில், அதாவது ஸ்ட்ரெயிட் டிரைவில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் நம்மக்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷனுமே கரெக்டாக ஓடுது. பட் ஆனால் கடைசியாக ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, துணியை வெளியே எடுக்கிறப்ப உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈரமாகவே இருக்குது. உள்ளே கொஞ்சம் தண்ணி எந்நேரம் நின்றுக்கிட்டே இருக்குது. தண்ணி ஃபுல்லாக வெளியே போக மாட்டேங்குது, ட்ரெயின் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் நம்மக்கிட்ட வந்து புக் பண்ணாங்க. இங்கே வந்து நம்ம அந்த கஸ்டமர் லொக்கேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அட்டன் பண்ணுறோம். என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயிக் 30 அந்த மாதிரி குயிக் வாஷ் வச்சு ஆன் பண்ணி பார்க்குறோம். ஆன் பண்ணி பார்த்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி கரெக்டாக எடுக்குது. கரெக்டாக எடுத்து வாஷ் ஆப்ஷனும் நல்லா ஓடுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் எந்த மாதிரி தான் ரென்ஸ் ஆகிட்டும் உங்களுக்கு தண்ணியை கரெக்டாக எடுத்து ஸ்பின்னுமே கரெக்டாக ஓடுது. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி உள்ளே நிற்கிது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தாலுமே தண்ணி உள்ளே வந்து ரொட்டீனாக விழுந்துக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இது என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்லெட் வால்வ் வந்து ப்ராசஸ் கரெக்டாக நடக்குது. சில டைம் பார்த்திங்க அப்படின்னா மிஷின் வந்து அதாவது வாஷ் ஓடிக்கிட்டு இருக்கையில் தண்ணி எடுக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட லெவல், அதாவது ப்ரெஷர் சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 லிட்டர் தண்ணி எடுக்கணும். அதாவது நம்ம ஒரு லெவல் ஒரு 15 டு 20 லிட்டர் எடுக்கணும்னா 20 லிட்டருக்கும் அதிகமான தண்ணியை வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுக்குது அப்படின்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் மோட்டர் வந்து ரிட்டன் வெளியே ட்ரெயின் பம்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து வெளியே தள்ளி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக ப்ராசஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸுங்கிறப்ப அதிகபட்சம் ஒரு 45 மினிட்ஸில் வந்து இந்த ப்ராசஸ் முடியணும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரம் மிஷின் கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கு. ஓடி துணி வெளியே எடுத்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த துணி வந்து கரெக்டாக துவைச்ச மாதிரி தெரியல, அப்படியே அழுக்கோடு இருக்கிற மாதிரியும் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்லெட் வால்வ் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கரெக்டாக வந்து மிஷின் ஆன் பண்ணாலும் தண்ணி எடுக்குது, மிஷினை பாஸ் பண்ணாலும் தண்ணி எடுக்குது, மிஷினை ஆஃப் பண்ணாலும் தண்ணி எடுக்குது. இந்த 2-வே வால்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்வ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு வால்வில் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, நான் நார்மல் ஆன் பண்ணோடனே ஒரு வால்வ் தண்ணி எடுத்துகிட்டு மெயின் வாஷுக்கு ஒரு டைம் தண்ணி எடுக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டினியூஸாக தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மிஷின் என்ன பண்ணும், தண்ணியை வந்து வெளியே தள்ளி விட்ரும். வெளியே தள்ளி விட்டு மறுபடியும் தண்ணி எடுக்கும். தண்ணி எடுத்து இப்படியே கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் அடுத்தடுத்த ப்ராசஸுக்கு போகாது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப உள்ளே இருக்க வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியர் வாட்டராக இருக்குது. ஸோ அதாவது அவங்க கஸ்டமர் சொன்ன மாதிரி ட்ரெயின் பம்பு ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு தண்ணியாக தான் இருக்கும். அழுக்கு தண்ணி, சோப்பு தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் வாட்டராக இருக்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ட்ரெயின் பம்பு என்ன கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ட்ரெயின் பம்பு கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் அழுக்கு தண்ணி அந்த மாதிரி ஸ்மெல்லோடு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லா ப்ராசஸுமே நடக்குது. பட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இன்லெட் வால்வில் வந்து வால்வு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த வால்வு ஃபெயிலியர் ஆனதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்டு. இந்த இன்லெட் வால்வு பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெர்ட்டர் மாடலில் மாற்றுறோம் அப்படின்னா வால்வில் வந்து எத்தனை வோல்ட்டு போட்டிருக்காங்கன்னு கண்டிப்பாக பார்க்கணும். 230 வோல்ட்டு போட்டிருப்பாங்க. ப்ளஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு. இந்த வால்வு வந்து 12 வோல்ட்டில் ஓடுற வால்வு. ஸோ அந்த 12 வோல்ட்டில் ஓடுற வால்வுக்கு போடுற இடத்துல நீங்கள் வந்து 230 வால்வு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக போர்டு ஷார்ட் ஆயிரும். போர்டு ஷார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக போர்டோடு நீங்கள் சேர்த்து மாற்றணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் வால்வுமே கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ப்ரெஷர் சென்சாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 1 நாள் 2 நாளில் வந்து பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரையும் கண்டினியூஸாக இந்த பிரச்சனையிலே தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு இது கம்ப்ளைண்ட்டானே அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது மட்டும் தான் இப்போ தான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வருது வாஷிங் மிஷினில் உங்களுக்கு சைட்டாக மைல்டாக தெரியுது அப்படின்னா ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் இன்ஜினியரை கூப்பிட்டு நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் காஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் முடிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா விடாமல் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸில் அதிகமாகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் வால்வ் ஃபெயிலியர் ஆனதும் இல்லாமல் ப்ரெஷர் சென்சாருமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ ப்ரெஷர் சென்சார் ஃபெயிலியர் ஆனதுனால அதனாலேயுமே தண்ணி கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து கரெக்டான அளவில் நிற்காமல் கண்டினியூஸாக தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெஷர் சென்சாரையும் மாற்றிட்டோம், இன்லெட் வால்வையும் சேர்ந்து மாற்றிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து
வாஷிங் மிஷினில் வந்து தண்ணி கரெக்டான அளவு எடுக்குது. அதே மாதிரி ப்ராசஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வாஷிங் மிஷினாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இந்த கம்ப்ளைண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அதிலே வந்து எரர் கோட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட்னா எரர் கோட் எதுவுமே காட்டாது. உங்களுக்கு வந்து ஓடுறது மட்டும் தான் தெரியும். போட்டு விட்டிங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் எல்லா ப்ராசஸும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா இதில் கம்ப்ளைண்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கே ட்ரம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழுக்காக இருந்துச்சு. ஸோ அந்த வந்து ட்ரம்மை க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த டப் க்ளீன் பவுட்ரு, டீஸ்கேல் பவுட்ரு போட்டு ட்ரம்மை க்ளியர் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் லோடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த ட்ரம்மை க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பவுடரை யூஸ் பண்ணாமல் லிக்யூடு டைப்பில் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து அந்த ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகிறதா இருக்கட்டும், அதிகமாக ஃபெயிலியர் ஆகாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம அட்டன் பண்ண வேலையை வந்து க்யூராக முடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மேக்ஸிமம் நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை, வெளியூர்லேருந்து தான் கால் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்ம வீடியோ பார்க்குறவங்க இந்த திண்டுக்கல், மதுரை, அதே மாதிரி திருச்சி இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது சர்வீஸ்னாலும் நம்ம டேரெக்டாக வந்து